செய்திகளுக்கு அப்பால் நிகழ்ச்சியில் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. வணக்கம். ஒரு அயல்நாட்டு அரசியலில் கருத்து சொல்வது அல்லது அது தொடர்பான விமர்சனங்களை முன்வைப்பது அரசியல்வாதிகளுக்கு தகுமா அல்லது தகாதா என்கின்ற ஒரு நீண்ட ஒரு குழப்பமான நிலைப்பாடு அண்மை காலங்களில் பலரிடம் இருக்கின்றது. அண்மைய அரசியலில் யாரும் தலையீடு செய்யலாமா அல்லது அது தொடர்பான கருத்துக்களை சொல்லலாமா அல்லது சட்ட ரீதியான வியாக்கியானங்களை முன்வைக்கலாமா என்கின்ற கருத்துக்கள் எல்லாம் தற்போது அதிக அளவில் பேசப்படுகின்றன. குறிப்பாக தமிழகத்திலே நடந்து முடிந்திருக்கக்கூடிய சட்டமன்ற தேர்தலிலே பெரும் சர்ச்சையான நிலைப்பாடுகள் எல்லாம் முன்னெடுக்கப்பட்டிருந்தன. தேர்தல் வாக்கு எண்ணிக்கையின் பின்னர் அறுதி பெரும்பான்மையை பெறாமல் தொங்கு சட்டசபையோடு பயணித்த தமிழக சட்டசபை தமிழக வெற்றி கழகத்தின் ஆட்சி அமைப்பதில் பல இழுபறிகளுக்கு மத்தியில் அந்த கட்சி இப்போது ஆட்சியை தன்னகப்படுத்தி இருக்கின்றது. ஒரு தொங்கு சட்டசபை இப்போது ஒரு இணைப்பாட்சியாக அங்கு சில கட்சிகளோடு கூட்டி சேர்ந்து தன்னுடைய ஆட்சியை உறுதிப்படுத்தி இருக்கின்றது. முதலமைச்சராக ஜோசப் விஜய் அவர்கள் தற்போது தமிழ்நாட்டிலே பொறுப்பேற்றிருக்கின்றார். இந்த சூழ்நிலையில் இவை தொடர்பான சில முன்னுக்கு பின் முரணான அல்லது முரண்நிலையான கருத்துக்கள் தேர்தலுக்கு முன்னரும் பின்னரும் வெளிவந்ததை நீங்கள் பார்த்திருப்பீர்கள். சிலர் பார்த்திருக்காது விட்டால் இந்த காணொலியில் முழுமையாக பாருங்கள். தேர்தல் நடந்து கொண்டிருக்கின்ற போது இறுதி கால பகுதியிலே நடிகர் கமலஹாசன் அவர்களுடைய மக்கள் நீதி மையத்தின் சார்பிலே தன்னுடைய உத்தியோகபூர்வமான முகநூல் பக்கத்திலே திராவிட முன்னேற்ற கழகத்தை ஆதரித்து ஒரு பதிவினை மேற்கொண்ட பின்னர் அந்த பதிவினை பகிர்ந்தார் திரு சுமந்திரன் அவர்கள், தமிழரசு கட்சியின் பதில் செயலாளர். அதன் பின்னர் அந்த பதிவினை அவர் நீக்கியிருந்தார். ஏனென்று சொன்னால் வரலாற்றிலே ஈழத்தமிழர்கள் தமிழக அரசியல் தொடர்பிலோ அல்லது மத்திய அரசு அரசியல் தொடர்பிலோ ஒருபோதும் அவர்கள் கருத்துக்களை முன்வைத்ததில்லை. அவர்களுக்கிடையில் தனிப்பட்ட விருப்பு வெறுப்புகள் இருந்திருக்கின்றது. ஒன்றில் பகிர்ந்த கருத்தை அப்படியே நீக்காமல் தான் கொண்ட கொள்கையில் உறுதியாக இருந்திருக்க வேண்டும், அல்லது அந்த கருத்தை பகிர்ந்திருக்காமல் இருந்திருக்க வேண்டும். இது இரண்டும் கெட்ட நிலையில் அந்த கருத்தை அவர் மீண்டும் நீக்கி இருக்கின்றார். இது ஒரு புறம் இருக்க, தேர்தலுக்கு பின்னர் தேர்தலின் பின்னர் அவர் நேற்றைய தினம் ஒரு காணொலி ஒன்றை வெளியிட்டு தன்னை எவ்வாறு எல்லா விதத்திலும் நியாயவாதி அல்லது சுத்தவாளி என்று நியாயப்படுத்துவது போன்றோ தன்னுடைய நிலைப்பாட்டுக்கு அப்பால் சென்று இன்னும் ஒரு நாட்டில் இடம்பெறுகின்ற விடயங்களில் சட்ட ரீதியான கருத்தை கூற முற்பட்டிருக்கின்றமை என்பது பலராலும் அது மிகவும் உன்னிப்பாக பார்க்கப்படுகின்றது. எம்முடைய சமூகத்திலே இருக்கக்கூடிய ஒரு பெரும் குறை என்னவென்று சொன்னால், படித்தவர்கள், சட்டத்தரணிகள் அல்லது மூன்று மொழியின் தெரிந்தவர்கள் என்னதான் குறை செய்தாலும் அது அவர்களுக்கு நிறைவாகத்தான் தெரியும். அதனால் நாங்கள் எவ்வாறு ஒரு ராஜதந்திர ரீதியாக பின்னிக்கின்றோம் அல்லது அவர்கள் பார்வையில் நாங்கள் ஒரு பின்னடிப்பாக பார்க்கப்படுகிறோம் என்பதனை நாங்கள் ஒருபோதும் சிந்திப்பதில்லை. குறிப்பாக சொல்ல போனால் சுமந்திரன் தோல்வியுற்ற ஒரு தலைவர். அந்த கட்சி தோல்வியுற்றவர்களால் நிறைந்திருக்கக்கூடிய ஒரு கட்சி. அதாவது கட்சி தேர்தலை கூட முறையாக நடத்த தெரியாத ஒரு கட்சி பதில் தலைவர் பதில் செயலாளராக இருக்கின்றது. இவ்வாறான சூழ்நிலையில் அதனையும் மீறி அந்த கட்சியில் நிறுத்தப்பட்ட 8 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மக்கள் தெரிவு செய்திருக்கின்றார்கள். வடக்கு கிழக்கை பொறுத்தவரையில் இப்போது அந்த கட்சி தான் ஒரு முதன்மையான கட்சியாக இருக்கின்றது. அப்படி இருக்கின்ற போது அந்த கட்சியிடம் எவ்வாறான கண்ணியங்கள் இருக்க வேண்டும், அயல் நாட்டு கொள்கை அல்லது அயலுறவு கொள்கையின் போது எவ்வாறு நடைமுறைகளை பின்பற்ற வேண்டும், தமிழகத்திலே மதச்சார்பான ஒரு அரசு நிறுவக்கூடாது என்பதில் உறுதியாக இருக்கிறது என்று தமிழகத்தில் இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகள் கூறலாம், அதனை கடந்து ஊடகவியலாளர் கூறலாம். அதற்கும் அப்பால் தாயகத்தில் இருக்கக்கூடிய அல்லது இலங்கையில் இருக்கக்கூடிய ஒரு அரசியல் தலைவர் மதச்சார்பற்ற ஒரு அரசு நிறுவக்கூடாது என்பது அங்கிருக்கக்கூடியவர்களின் சிந்தனையாக இருக்கிறது என்று வெளியில் இருக்கக்கூடிய எந்த ஒரு அரசியல் கட்சிகளும் கூறக்கூடாது. காரணம் என்னவென்று சொன்னால், அது மத்திய அரசோடு இருக்கக்கூடிய உறவு நிலையை இன்னும் முரண்நிலைக்கு தள்ளிவிடும். மத்திய அரசினுடைய முகவர்களாக இருந்தால் அதனை கூறலாம். அதுதான் இங்கு இருக்கக்கூடிய குழப்பமாக இருக்கின்றது. இவ்வாறு இருக்கின்ற போது சுமந்திரனுடைய கருத்துக்களை பார்க்கின்ற போது ஆளுநரின் செயற்பாடு பலருக்கு வியப்பை ஏற்படுத்தி இருக்கின்றது. SR பொம்மை வழக்கில் ஆட்சி அமைப்பது தொடர்பான வழக்கு அல்ல, அது ஆட்சிக்கு பின் ஏற்பட்ட நிலை என்கின்றதனை அவர் அங்கு கூறாமல் SR பொம்மை வழக்கில் வழங்கப்பட்ட தீர்ப்பினை இங்கு மேற்கோள் காட்டிக் கொண்டிருக்கின்றார். ஆளுநரின் செயற்பாடு பலருக்கு விசனத்தை ஏற்படுத்தி இருக்கிறது என்று கூறுகின்ற சுமந்திரன் SR பொம்மை வழக்கை அவர் மேற்கோள் காட்டுகின்றார். 1989 ஆண்டு காலப்பகுதியிலே இந்த கர்நாடக மாநில முதல்வராக இருந்த SR பொம்மை தலைமையிலான ஜனதா தளம் அரசு சட்டமன்றத்தில் பெரும்பான்மை இழந்து விட்டது என்ற ஆளுநரின் அறிக்கை அடிப்படையில் ஆளுநரின் அறிக்கை அடிப்படையில் சட்டமன்றம் அவர் முதலமைச்சராக தெரிவு செய்யப்படுகின்ற வழக்கல்ல, மற்றது அவர் முதலமைச்சராக தெரிவு செய்யப்பட்ட பின்னர் அவருடைய ஒப்புதல் அல்லது அவரிடம் ஒரு சந்தர்ப்பம் வழங்காமல் ஆளுநர் அதனை கருத்தில் எடுத்து தான் யோசித்ததன் அடிப்படையில்
356வது பிரிவை பயன்படுத்தி மத்திய அரசால் கலைக்கப்பட்டதுதான் அந்த எஸ்ஆர் பொம்மை விவகாரம். அவர் அந்த முதலமைச்சராக இருந்த போது அதற்கும் முதலமைச்சர் தெரிவுக்கும் எந்த ஒரு தொடர்பும் இல்லை. அது சுமந்திரன் கூறியிருக்கக்கூடிய ஒரு முரணான தகவலாக இருக்கின்றது. இதனால் தான் இந்த விவகாரங்களை அயல் நாட்டு சட்ட விவகாரங்களை கூறுகின்ற போது மிக நுட்பமாக அந்த விடயங்களை முன்வைக்க வேண்டும். இதற்கும் ஒரு புதிய முதலமைச்சர் பொறுப்பெடுப்பதற்கும் ஆளுநருக்கும் பெரும்பான்மை பெற்றிருக்கக்கூடிய கட்சிக்கும் இடையில் இடம்பெறுகின்ற இழுபறிக்கும் இந்த பொம்மை வழக்கு என்பது எந்த விதத்திலும் தொடர்படாது என்பது முதலாவது நிலைப்பாடு. இரண்டாவது விவகாரமாக இருப்பது அவருடைய அந்த காணொலியை பார்க்கின்ற போது டீகோட் செய்ய வேண்டியிருக்கின்றது. என்றால் ஈழத்தமிழர்களுடைய நிலைப்பாட்டை நாங்கள் திடமாக கூற வேண்டியிருக்கின்றது. எங்களுக்கும் இந்த அரசியலுக்கும் தொடர்பில்லை, அது ஒரு தனிப்பட்ட கருத்து. அமரர் சம்பந்தன், அமரர் மாவை இருக்கின்ற போது இது தமிழரசு கட்சியின் கருத்து அல்ல, இது சுமந்திரனின் தனிப்பட்ட கருத்து என்பதுதான் ஈழத்தமிழர்களின் நிலைப்பாடு என்பதை தமிழக உறவுகள் புரிந்து கொள்ள வேண்டும். குறிப்பாக தாவேகா கட்சியினர் புரிந்து கொள்ள வேண்டும். ஏனென்று சொன்னால் சுமந்திரன் தேர்தலுக்கு முன்னர் தாவேகாவுக்கு எதிரான திமுகவின் சார்பான ஒரு அறிக்கையை சமூக வலைதளங்களில் பகிர்ந்த போது கூட அவர்கள் மத்தியில் ஒரு நெருடல் ஏற்பட்டது அல்லது ஒரு சலசலப்பு ஏற்பட்டிருந்தது. ஈழத்தமிழர்கள் அரசியல் ரீதியாக எப்படி இருக்கின்றார்கள் என்று, அது ஈழத்தமிழர்களின் நிலைப்பாடு இல்லை என்பதை ஒரு பொறுப்பு வாய்ந்த ஊடகத்திலிருந்து தமிழக மக்களிடம் கூறுகின்றோம். இந்த விவகாரம் என்பது இன்னும் ஒரு விடயத்தையும் உங்களுக்கு ஞாபகப்படுத்த வேண்டியிருக்கிறது. சி.வி. விக்னேஸ்வரன் முன்னாள் முதலமைச்சராக இருந்த போது அவருக்கு எதிரான நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வந்த போது அவை தலைவராக இருந்த சி.வி.கே. சிவஞானம் கூட சபை மரபுகளை மீறி ஆளுநரிடம் நம்பிக்கையில்லா தீர்மானத்துக்கான ஒரு படிவத்தை கொடுத்திருந்தார். அதன் பின்னணியில் செயற்பட்டவரும் சுமந்திரன் தான். ஆனால் அது சம்பந்தனுடைய ஒரு தலையிட்டால் அந்த துர்ப்பாக்கியம் தவிர்க்கப்பட்டது. அல்லது அவர்களின் கட்சிக்கு எதிராகவே அவர்கள் அன்று ஒரு நம்பிக்கையில்லா தீர்மானத்தை முன்னெடுத்த சம்பவம் இருக்கின்றது. இவ்வாறு சட்ட ரீதியாக பார்க்கின்ற போது தன் பக்கம் இருக்கக்கூடிய சட்ட விவகாரங்களை ஒரு முறை சுமந்திரன் சீர் செய்ய வேண்டி இருக்கின்றது. சட்டத்திரணி என்பதற்காக நீங்கள் சொல்வதை எல்லாம் எல்லோரும் கேட்க வேண்டும் என்றால் அதில் ஒரு நியாயம் இருக்க வேண்டும். அதுதான் இங்கு கூற வேண்டி இருக்கின்றது. அது மட்டுமல்லாது தமிழக வெற்றி கழகத்துக்கு ஆதரவு கொடுத்த காங்கிரஸ் உறுப்பினர்கள் 5 ஹைதராபாத்துக்கு மாற்றப்பட்டார்கள் அல்லது ஹைதராபாத்துக்கு அழைத்து செல்லப்பட்டார்கள் என்கின்ற ஒரு தகவலை கூறுகின்றார்கள். இது கட்சியினுடைய காங்கிரஸ் கட்சியினுடைய மேலிடத்தில் இருக்கக்கூடிய முக்கிய பொறுப்பாளராக இருக்கக்கூடிய கிரிஸ் சோடங்கரிடம் இது தொடர்பாக செய்தியாளர்கள் வினவிய போது அவ்வாறான ஒரு சம்பவம் இடம்பெறவில்லை. அது திட்டமிட்டு திமுக ஐடிவின் அல்லது திமுக தரப்பால் பரப்பப்பட்ட ஒரு செய்தி. அதனை இவர் இந்த தன்னுடைய காணொலியிலே கூறுகின்ற போது அது ஒரு உண்மைத்தன்மை போன்று அவர் கூற முற்படுகின்றமை என்பது இவையெல்லாம் செய்வது யார் என்று சொன்னால் ஊடகவியலாளர்கள் அல்லது யூடியூபர்கள். சுமந்திரனுடைய வேலை என்னவென்று சொன்னால் கட்சியினுடைய பதில் செயலாளர் என்றால் கட்சியை சீரமைப்பது, கட்சியை எவ்வாறு கொண்டு செல்வது, புதிய முதலமைச்சர் தெரிவு செய்யப்பட்ட பின்னர் கட்சி உறுப்பினர்களோடு கதைத்து அல்லது கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர்களோடு கதைத்து எவ்வாறு கொண்டு செல்வது என்று முடிவெடுக்கின்ற விவகாரம் தான் இங்கு இருக்க வேண்டுமே ஒழிய அதற்கு முப்பால் தேவையில்லாத விடயங்கள் இங்கு விவாதிக்கப்பட வேண்டிய அவசியம் இல்லை என்பது பொதுத்தளத்தில் இருக்கக்கூடிய பலரினுடைய கருத்தாக இருக்கின்றது. கூட்டணியில், அதாவது திராவிட முன்னேற்ற கழகத்தின் கூட்டணியில் இருந்த காங்கிரஸ் முறையான வகையில் சொல்லி செல்லாமை என்பது ஒரு கோபத்தை ஏற்படுத்தியது திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு. அதுவும் ஒரு செயலாக பார்க்கப்படுகிறது என்று இதையெல்லாம் அவர்கள் விவகாரம். ஒன்றில் திராவிட முன்னேற்ற கழகம் கூற வேண்டும் அல்லது திராவிட முன்னேற்ற கழகத்தின் இலங்கைக்கான ஊடக பேச்சாளராக சுமந்திரன் அவர்கள் இந்த காணொலியை வெளியிட்டாரா என்கின்ற சந்தேகமும் இங்கு இருக்கின்றது. அதற்கு முன்பால் அவர் ஒரு இடத்தில் கூட திரு யோசப் விஜய் அவர்களை ரசிக்கின்ற வகையில் இல்லை என்பதுதான் இங்கு பார்க்கக்கூடிய இருக்கின்றது. அவர் 4ஆம் தேதிக்கு முன்னர் வாக்கு எண்ணிக்கை இடம்பெறும் வரைக்கும் ஒரு நடிகராக இருந்தார். அதன் பின்னர் இப்போது அவர் தமிழகத்தினுடைய முதலமைச்சராக பொறுப்பேற்று விட்டார். அவரோடு விரும்பியோ விரும்பாமலோ ஈழத்தமிழர்கள் பயணிக்க வேண்டிய கடப்பாடு இருக்கின்றது. அது மட்டுமில்லாது மதச்சார்பில்லாத அமைப்பு டிஎம்கே அல்லது திராவிட முன்னேற்ற கழகம் என்று எப்படி சுமந்திரன் சொல்ல முடியும்? சிபிஐஎம் உடைய பொதுச் செயலாளராக இருக்கக்கூடிய MA பேபி அவர்கள் குறிப்பிடுகின்றார், அதிமுகவை ஆதரிக்க சொல்லி கேட்டார்கள், திராவிட முன்னேற்ற கழகம் கேட்டது என்பதற்கான காணொலி கூட இருக்கின்றது. காங்கிரஸ் கட்சி எவ்வித கலந்தாலோசனையும் நடத்தாது திமுக கூட்டணியிலிருந்து வெளியேறியது. எமது நிலைப்பாடு என்னவென்றால், நாம் திரு ஸ்டாலினோடு கலந்தாலோசனை செய்தோம். எமது தமிழக தலைவர்கள் ஸ்டாலினுடன் பேச்சுவார்த்தை நடத்தினர். அதிமுக தலைமையிலான ஆட்சி ஒன்றை அமைப்பதற்கு யோசனை முன்வைக்கப்பட்டது. அந்த யோசனைக்கு திமுக ஆதரவினை வெளியிட்டது. இந்த முயற்சிக்கு நாமும் ஆதரவளிப்போம் என திமுக கூட்டணி நம்பியது. அதிமுக தேர்தலில் தோற்கடிக்கப்பட்டது, திமுகவும் தோற்கடிக்கப்பட்டது. நாமும் திமுக கூட்டணியில் அங்கம் வகித்தோம்.
எனவே நாம் தோல்வி அடைந்துள்ளோம். இந்த சந்தர்ப்பத்தில் நாம் ஆட்சி அமைக்கவில்லை. நாம் இந்த சந்தர்ப்பத்தில் தேர்தலில் வெற்றியீட்டிய தனிப்பெரும் கட்சிக்கு ஆதரவளிக்கின்றோம். தமிழக சட்டசபையில் ஆட்சி அமைப்பதற்கு இந்த ஆதரவு வழங்குகின்றோம். எனினும் பாஜகவும் RS தரப்புகளும் இந்த ஆட்சி அதிகாரம் நிறுவப்படுவதனை தடுக்க முயற்சிக்கின்றன. தேர்தலில் கூடுதல் ஆசனங்களை பெற்றுக்கொண்ட தனியொரு கட்சி ஆட்சி அமைப்பதை தடுப்பதற்கு முயற்சிக்கின்றன. இது ஒரு அசாதாரண சூழ்நிலை. அவ்வாறு அவர்களுடைய பங்காளி கட்சியாக இருந்தவர்கள் கூட அன்று கூறுகிறார்கள். காங்கிரஸை போல் அல்லாமல் திமுக தலைவர் ஸ்டாலின் கலந்தாலோசித்த பிறகே எங்கள் முடிவை அறிவித்தோம். அவர்கள் தங்களோடு இணைந்து அதிமுகவை வெளியிலிருந்து ஆட்சியமைக்க ஆதரவளிக்குமாறு எங்களை கேட்டுக்கொண்டனர். பாஜகவுடன் அதிமுக கூட்டணியில் இருந்தனால் அதனை இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிகள் ஏற்கவே முடியவில்லை. அவர்கள் அதிமுகவுக்கு ஆதரவாக அந்த எண்ணிக்கையை பெறுவதற்கு முன்பே நாங்கள் தாவேகாவுக்கு ஆதரவை வழங்கிவிட்டோம். அப்படி என்றால் சுமந்திரன் அப்படி கூற முடியும். இது ஒரு மதச்சார்பில்லாத கட்சி. அவர்களுடைய பங்காளி கட்சியாக கிட்டத்தட்ட 10 ஆண்டுகளுக்கு மேலாக பயணித்த கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய தேசிய செயலாளராக இருக்கக்கூடிய பொதுச் செயலாளர், அதாவது பேபி அவர்கள் ஒரு பொதுச் செயலாளர், CPI-M உடைய கம்யூனிஸ்ட் கட்சியின் 2 பிரிவுகள் CPI-M உடைய பொதுச் செயலாளர் இதனை கூறுகின்றார். அப்படி இதில் சுமந்திரன் அந்த கருத்தை கூற முடியும். சுமந்திரன் என்ன கூறுகிறார் என்று இப்போது பாருங்கள். தங்களோடு பேசாமல் மாறிப்போய் அங்கே ஆதரவு கொடுத்தது அவர்களுக்கு ஒரு விசனத்தை ஏற்படுத்தியது. உள்ளே ஒரு குழப்பம் ஏற்பட்டது கட்சிக்குள்ளே. அப்படியானால் அதிமுகவோடு சேர்ந்து நாங்களே ஆட்சி அமைக்கலாம் என்று பலர் அவரை வற்புறுத்தினார்கள். ஆனால் ஸ்டாலின் அதுக்கு இடம் கொடுத்ததாக தெரியவில்லை. தன்னுடைய மற்ற கூட்டணி கட்சிகளை அவர் சந்தித்த போது நீங்கள் எப்படி என்றாலும் செயற்படுங்கள் என்று அவர்களுக்கு ஒரு சுயாதீனத்தை கொடுத்தார். வரிக்கு வரி அந்த காணொலியிலே டிவிகேக்கு ஆட்சி தொடர்வதில் சிக்கல் இருக்கின்றது, அதனை முழுமையாக கொண்டு செல்ல முடியுமா என்றெல்லாம் கூறப்படுகிறது. அப்படி என்றால் டிவிகேயோடு அல்லது விஜயோடு சுமந்திரனுக்கு உடன்பாடு இல்லையா? அவ்வாறான ஒரு கேள்விதான் இங்கு எழ தோன்றுகிறது. காரணம் என்ன சொன்னால், தமிழக வரலாற்றிலே முதன்முறையாக விஜய் அவர்கள் அரசியல் ரீதியாக எதிரும் புதிருமாக இருந்த அமைப்புகள் ஒருபோதும் சந்திப்பதில்லை. ஆனால் இம்முறை திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் ஸ்டாலின் அவர்களை சந்தித்திருக்கின்றார். அந்த வேளையில் எதிர்க்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய உதயநிதி இருந்திருக்கின்றார். அதே போன்று மர்மலத்து திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் வைகோ அவர்களை சந்தித்திருக்கின்றார். அதனைத் தொடர்ந்து பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தலைவர் அன்புமணி ராமதாஸை சந்தித்திருக்கின்றார். இன்றைய அதனோடு தொடர்ச்சியாக நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்களை சந்தித்திருக்கின்றார். நாளைய தினம் VCK விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தலைவர் தொல் திருமாவளவனை சந்திப்பதற்கான ஏற்பாடுகள் இருப்பதாக கூறப்படுகிறது. இப்படியான சூழ்நிலையில் அங்கு எப்படி தொடர்ந்து சிக்கல் இருக்கும். சிலவேளை இந்த அரசு பயணிப்பதற்குத்தான் அதிக வாய்ப்பு இருக்கின்றதுன்னு கூறப்படுகிறது. ஏன் இந்த விவகாரத்தை நீங்கள் யோசிக்கல? ஏன் இன்னும் ஒரு நாட்டினுடைய அரசியலை நாங்கள் கூறுவது அல்லது கதைப்பது என்பதை பிழையாகத்தான் இருக்கின்றது. அது எங்களுடைய ராஜதந்திர ரீதியான விவகாரத்தில் ஒரு தாக்கம் செலுத்தலாம். அது மட்டுமல்லாது இதனை ஊடகவியலாளர் கதைக்கலாம். அது இலங்கையில் இருக்கக்கூடிய ஊடகவியலாளர் கதைக்கலாம், புலம்பெயர்ந்து இருக்கக்கூடிய சர்வதேச ஊடகங்களை எல்லாரும் கதைக்கலாம். அரசியல்வாதி நீங்கள் அவதானம் பாருங்கள், இந்த தேர்தல் தொடர்பில் யாருமே கருத்து சொல்லவில்லை. இந்த அரசியல் தொடர்பில் இதில் விஜய்க்கு நெருக்கமானவர்களோ அல்லது ஸ்டாலினுக்கு நெருக்கமானவர்களோ யாரும் கருத்து சொல்லவில்லை என்று சொன்னால் அதுதான் ஒரு மாண்பாக இருக்கின்றது, ராஜதந்திர மாண்பு. இப்போது அமெரிக்காவில் யார் ஜனாதிபதியாக வந்தாலும் எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் இஸ்ரேல் இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகளோ அல்லது அங்க இருக்கக்கூடிய அரசியல் பிரமுகர்களோ இந்த கட்சியை ஆதரிக்க வேண்டும், அந்த கட்சியை ஆதரிக்க வேண்டும் என்கின்ற நிலைப்பாடை ஒருபோதும் எடுக்க மாட்டார்கள். இப்போது இந்த காணொலியிலே இன்னும் ஒரு விடயம் தென்படுகிறது. ஸ்டாலின் அவர்களை உண்மையிலே ஒரு நல்லவர், அவர் ஒரு அரசியல் ரீதியாக நாகரிகம் மிக்கவர் என்பதை தொடர்ச்சியாக நியாயப்படுத்துவதில் சுமந்திரன் அவர்கள் அதிக சிரத்தை எடுக்கின்றார். ஆனால் 2009ஆம் ஆண்டுக்கு முன்னர் அல்லது 2009ஆம் ஆண்டில் கருணாநிதி அவர்கள் ஆட்சி காலத்தில் இருக்கின்ற போது ஈழத்தமிழர்களுக்கு இழைக்கப்பட்ட அநீதி தொடர்பில் இன்று வரைக்கும் சுமந்திரன் வாய் திறக்கவே இல்லை. சுமந்திரனை பொறுத்தவரையில் திராவிட முன்னேற்ற கழகம், ஸ்டாலின் போன்றவர்களை அவர் நியாயப்படுத்த இது ஒரு வகையிலே முற்படுகிறார். அதனுடைய தேவை என்னவாக இருக்கின்றது? 2009ஆம் ஆண்டு ஈழத்தமிழர்கள் தவியாக தவித்த போது கருணாநிதி ஆட்சியில் இருந்து ஒரு பெரும் அழுத்தத்தை கொடுப்பதை தவிர்த்து ஒரு சிறு மணி நேர உண்ணாவிரதத்தை காட்டி ஈழத்தமிழர்கள் அழிகின்ற போது அங்கு இன்புற்றிருந்த திராவிட முன்னேற்ற கழகத்தை
காப்பாற்றுவதன் நோக்கம் என்ன? அது மட்டுமல்லாது இன்னும் ஒரு கருத்தையும் இந்த காணொலியில் குறிப்பிடுகின்றார். சிபிஎம், சிபிஐ, விசிகே போன்ற கட்சிகள் ஸ்டாலினிடம் கூறிவிட்டுத்தான் சென்றார்கள் என்று கூறுகின்றார். அதாவது அதில் டிவிகேயை அவர் சிறுமைப்படுத்த முற்படுகிறார். ஆனால் சிபிஐ, சிபிஎம் மாநில தலைவர்கள் கூறுகின்ற போது, நாங்கள் திராவிட முன்னேற்ற கழகத்திடம் முடிவு கேட்டு வந்து ஆதரவு கொடுப்பதற்கு நாங்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஒரு பகுதியாக செயற்படுகிறோமா, எங்களுக்கு ஒரு தனியான மாண்பு இருக்கிறது என்று கூறுகிறார். இப்படியாக ஒரு ஆட்சி அமைந்த பின்னர் அந்த ஆட்சியை சிறுமைப்படுத்துகின்ற விதத்தில், அந்த ஆட்சியை ஒட்டுமொத்தத்திலே முரண்படுத்துகின்ற விதத்தில் எந்த ஒரு தவறும் இல்லை. ஆனால் கருத்து தெரிவிப்பதுதான் தவறு. இவ்வளவு விடயங்களையும் கூறிவிட்டு உத்தியோகபூர்வமான ஒரு அறிக்கையை இலங்கை தமிழரசு கட்சியின் பதில் தலைவரும் பதில் செயலாளரும் வெளியிட்டிருக்கின்றார். இதுதான் முரணாக இருக்கின்றது. இந்த முரண்நிலை தான் தொடர்ந்து கொண்டிருக்கின்றது. ஒன்றில் அந்த அறிக்கை, அதாவது வாழ்த்து செய்தி அனுப்புவது அந்த கட்சியினுடைய அது பதில் தலைவராக இருக்கலாம், அவர்கள் என்ன பொறுப்பில் இருந்தால் அது கடமை. அதற்கு முன்னர் அது தொடர்பில் சட்ட வியாக்கியானங்கள் கூறுவது, நடந்தவற்றை கூறுவது, நடக்கப் போகின்றவற்றை கூறுவது, ஸ்டாலினிடம் கூறிவிட்டுத்தான் ஏனைய பங்காளி கட்சிகள் சென்றார்கள் என்பது, இதெல்லாம் அந்த கட்சி ஆட்சி கட்டிலில் இருக்கக்கூடிய அவர்களை சினமூட்டக்கூடிய செயல். இந்த இடத்திலே பலரும் அவர் தற்கூறி அல்லது அவர்களை பல்வேறுபட்ட அடைமொழிகளில் கூறுவதை தவிர்த்து அவர் இப்போது ஒரு முதலமைச்சராகிவிட்டார், கட்சி அமைச்சரவையில் பங்கெடுத்து விட்டது. அதற்கும் அப்பால் இப்போது இன்னும் ஒன்று சம்பவம் என்று இடம்பெற்றிருக்கிறது, ஒரு கண்ணியமான சம்பவம். முன்னர் குறிப்பிட்டது போன்று எம்மை பொறுத்தவரையில் இன்று தமிழகத்தில் இடம்பெற்ற சந்திப்புகளை ஞாபகம் வந்தது ஒரே ஒரு விடயம்தான். அவர்களால் எவ்வளவோ ஒரு எதிரும் புதிருமாக கடுமையான கருத்துக்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தை நோக்கி அல்லது திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கக்கூடியவர்கள், நாம் தமிழர் கட்சியில் இருக்கக்கூடியவர்கள், எல்லா கட்சியினரும் விஜய் மீதும் குற்றச்சாட்டுகளை முன்வைத்தார்கள். அதே போன்று விஜயும் திராவிட முன்னேற்ற கழகமாக இருக்கலாம், அதிமுக, பிஜேபியாக இருக்கலாம், பல கட்சிகள் மீதும் விமர்சனங்களை முன்வைத்தது. ஆனால் இன்று ஒரு மரபின் அடிப்படையில் சென்றார்கள். இந்த இடத்திலே பழைய ஒரு ஞாபகம் வருகிறது. 21/4/2024 அன்று திருகோணமலை தமிழர்களின் தலைநகரிலே இலங்கை தமிழரசு கட்சி வரலாற்றில் முதல் முறையாக ஒரு தேர்தலை வைக்கின்றது தலைவர் தெரிவுக்காக. அந்த இடத்திலே சுமந்திரன் ஸ்ரீதரனின் கையை பிடித்து, நண்பன் ஸ்ரீதரனோடு நான் பயணிப்பேன், அனைத்து விதத்திலும் உடன்படுவேன் என்று கூறிய பின்னர் அனைத்துமே தலைகளானது. ஆனால் இன்று இந்த இடத்திலே விஜய் பல இடங்களுக்கு செல்கின்றார், எதிர்த்த சீமானோடு சந்திக்கின்றார், எதிராக இருந்த ஸ்டாலினை சந்திக்கின்றார், அன்புமணியை சந்திக்கின்றார், வைகோ அவர்களோடு எல்லோரையும் சந்திக்கின்ற போது ஏன் இதனை சுமந்திரனால் செய்ய முடியாமல் இருக்கின்றது? நீங்கள் ஒரு பதில் செயலாளர் என்கின்ற ஒரு இடத்தில் இருந்தால் சகிப்புத்தன்மை என்பது வேண்டும். ஸ்ரீதரன் பிழை செய்திருந்தார் என்றால், பிழை செய்தால் அதனை மன்னிக்கின்ற பக்குவம் உங்களிடம் இருக்க வேண்டும். இந்த இடத்துல ஸ்ரீதரன் மன்னிக்க வேண்டும் என்று கூற முடியாது. ஸ்ரீதரன் இப்போது ஒரு பொறுப்பிலும் இல்லை. நீங்கள் ஒரு முன்னுதாரணமாக செயற்படுவதற்கு உங்களால் முடியாது. ஏனென்று சொன்னால், இந்த தமிழக தேர்தலை பார்த்து நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டியது வீடியோக்கள் விடுவதையோ அல்லது அறிக்கைகள் விடுவதையோ முதல் உங்களையும் உங்களுடைய கட்சியையும் சுய பரிசோதனை செய்து கொள்ளுங்கள். இன்று 75 வருடங்கள் பண்பாடு மிக்க திராவிட முன்னேற்ற கழகம் இன்று தன்னை முழுமையாக கீழிறக்கி இருக்கின்றது. மக்கள் தூக்கி எறிந்திருக்கிறார்கள். நீங்கள் 8 ஆசனம் வைத்திருக்கின்றோம், உள்ளூராட்சி சபைகளில் எங்களை மக்கள் தெரிவு செய்தார்கள் என்று கூறினால் என்ன இடம்பெறும்? 75 வருடங்கள் பாரம்பரியம் மிக்க கட்சியான நீங்கள் விஜயிடம் கற்றுக்கொள்ள வேண்டியது என்ன? விஜய்க்கு அறிக்கை சொல்லுவதோ அல்லது ஆலோசனை கொடுப்பதையோ அல்லது தமிழக அரசியல் பற்றி கதைப்பதையோ தவிர்த்து இந்த காலப்பகுதியில் உங்களை நீங்கள் சுய பரிசோதனை செய்து கொள்ளுங்கள். மொழியோ சட்டமோ எங்களை ஆள்வதல்ல. எங்களுக்கு அவையெல்லாம் அப்பாற்பட்டது. எங்களுடைய இனத்துக்கென்று ஒரு மரபு இருக்கின்றது. எங்களுடைய இனத்திலே என்ன முரண்பாடுகள், கருத்து வேறுபாடுகள் இருந்தாலும் அதனை மறந்து மாமன் மச்சானா வாழ்ந்த மண் அது. நீங்கள் அந்த மண்ணினுடைய அறத்தையும் அந்த மண்ணினுடைய ஒழுக்கத்தையும் திசை திருப்ப முற்படாதீர்கள். ஒரு பொதுச் செயலாளர் என்பதை வைத்துக்கொண்டு அந்த மண்ணில் இருக்கக்கூடிய மாண்போடு வாழ விடுங்கள். நீங்கள் பொதுச் செயலாளரை வைத்துக்கொண்டு என்ன காரியம் செய்தாலும் அதில் நீங்கள் இட்டிருக்கக்கூடிய விடயம், இந்த வழக்கு விவகாரத்தை கைவாங்குவது தொடர்பில் நீங்கள் என்ன முன்னேற்றத்தை செய்திருக்கிறீர்கள்? இந்த வழக்கு விவகாரங்கள் இன்று வரைக்கும் கட்சி எப்படி பின்னடித்துக் கொண்டிருக்கின்றது? நீங்கள் இன்று வரைக்கும் மட்டக்களப்பில் இருந்த ஒருவர் அவருக்கு ஏதாவது ஒரு விமர்சனங்களை முன்வைத்து அவருக்கு எதிராக செயற்பட்டால் அவரை எதிர்க்கின்றவர்களுக்கு கிடையாது. நீங்கள் எப்போது இந்த கட்சியில் ஒழுக்காற்று நடவடிக்கை என்று கடிதம் எழுதுகிறதை நிறுத்தி இந்த கட்சியை அடுத்த கட்டத்துக்கு எடுத்துச் செல்ல முயற்சி செய்வீர்களோ அப்போதுதான் இந்த கட்சியும் உருப்படும். அந்த கட்சியை வழிநடத்தக்கூடிய உங்களுடைய செயற்பாடு முன்னோக்கி செல்லும். நீங்கள் இவ்வளவு காரியத்தையும் செய்துவிட்டு மக்கள் முன்னிலையில் என்றால் அந்த மக்கள் உங்களை கொண்டாடுவார்கள். நீங்கள் அந்த மக்கள் ரசிக்கக்கூடிய இந்த விடயம், நீங்கள் இப்போது செய்கின்ற விடயம் ஒருவேளை தென்னிலங்கையில் செய்தாலும் அதனை மக்கள் பொறுத்துக் கொள்வார். கொழும்பிலும் செய்யலாம், நீங்கள் கண்டியிலும் செய்யலாம். ஆனால் இதனை வடக்கு கிழக்கு என்பது அது ஒரு அறத்தோடு வாழக்கூடிய மண். அந்த மண் இதனையெல்லாம் ஒருபோதுமே பார்க்காது. தமிழ் தேசிய தலைமை தமிழீழ விடுதலை போராட்டத்திலே எதிரும் புதிருமாக அடைந்தவர்கள் அனைவரையும் அணைத்து அவர்களோடு சில
சமரசங்களை செய்தார்கள். அப்படி வாழ்ந்த மண் இந்த மண். நீங்கள் ஒரு முரண்நிலையில் வைத்துக்கொண்டு ஸ்ரீதரனை பழிவாங்க வேண்டும், அல்லது ஸ்ரீதரனோடு சார்பானவர்களை பழிவாங்க வேண்டும், அல்லது ஸ்ரீநேசனை பழிவாங்க வேண்டும், ஸ்ரீநேசன் கூறுகின்ற கருத்துக்கு எப்போது நான் விளக்கம் கோர முடியும், அல்லது இப்போது புதிதாக ஸ்ரீநாத் ஒரு மூவ் எடுக்கின்றார், அல்லது ஸ்ரீநாத்துடைய நடவடிக்கைகள் மக்கள் மத்தியிலே அதிக அளவு பற்றோடு இருக்கின்றது, ஸ்ரீநாத்தை எப்படி முடக்கலாம், ஸ்ரீநேசனை எப்படி முடக்கலாம், ஸ்ரீதரனை எப்படி முடக்கலாம், தற்போது கட்சியில் இருக்கக்கூடிய கோடீஸ்வரனை எப்படி முடக்கலாம், குகதாசன் தொலைபேசி அழைப்புக்கு பதிலளிக்கிறார்களே அவரை எப்படி முடக்கலாம், எனக்கு சார்பில்லாத அத்தனை பேரையும் எப்படி விளக்கம் கோரி கட்சியிலிருந்து நீக்கலாம் என்று சிந்திப்பதை விடுத்து எல்லோரையும் அரவணைத்து, உங்களிடம் மிக சிறமான ஒரு தலைமைத்துவம் இருக்கின்றது, உங்களிடம் மிகவும் ஆளுமை இருக்கின்றது, அந்த ஆளுமை ஏன் தான் இப்படி மறைந்திருக்கிறது என்பதுதான் எமக்கு இருக்கிற பெரும் சந்தேகமாக இருக்கின்றது. உங்களை நான் நீண்ட காலமாக தனிப்பட்ட ரீதியில் நன்கு அறிவேன். நான் பழகுகின்ற போதெல்லாம் நீங்கள் அப்படியான ஒரு மனநிலையில் இருந்தவர் அல்ல. உங்களை யாரோ ஒருவர் அல்லது இருவர் அல்லது இரண்டுக்கும் மேற்பட்டவர்கள் பிழையாக வழி நடத்துகிறார்கள். இப்படியான ஒரு மனநிலையில் பழகுகின்ற சுமந்திரன் அல்ல. யாரோடு முரண்பட்டாலும் உடனே அவர்களோடு சமரசம் செய்யக்கூடிய மனநிலையில் இருந்தவரை நீங்கள் இருக்கக்கூடிய வட்டம் பிழையாக இருக்கின்றது, அதிலிருந்து வெளியே வாருங்கள். அந்த இடத்தில் இருந்தால் உங்களுடைய மாண்பு அல்லது உங்களுடைய மதிப்பு இழக்கப்பட்டுவிடும். நீங்கள் இப்படியான ஒரு குணாதிசயத்துக்கு சொந்தக்காரர் அல்ல. உங்களுடைய பண்பாடு சற்றே வித்தியாசமானது. நீங்கள் எல்லோருடையும் சகஜமாக பழகுவீர்கள், எல்லோரோடும் சமரசம் செய்யக்கூடியவர்கள். ஆனால் இப்போது அண்மை காலமாக இந்த 2024 தலைவர் தெரிவின் பின்னர் உங்களை யாரோ ஒருவர் அல்லது இருவர் அல்லது ஒன்றுக்கும் மேற்பட்டவர்கள் பிழையாக வழி நடத்துகிறார்கள். அவர்களுடைய கூண்டிலிருந்து நீங்கள் வெளியே வந்தால் உங்களை மக்கள் கொண்டாடுவார்கள், வடமாகாண முதலமைச்சராக தெரிவு செய்வார்கள். இந்த மனநிலையில் நீங்கள் வடமாகாண தேர்தலை சந்திப்பீர்களாக இருந்தால் அந்த தேர்தலில் யார் வேட்பாளர் யார் வெற்றியாளர் என்கின்றதை வெகு விரைவில் இந்த காணொலியில் உங்களிடம் கூறுகிறேன் என்று கூறி தகவல்களோடு செய்திகளுக்கு அப்பால் நிகழ்ச்சியிலிருந்து விடைபெற்றுக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.